சொல்லுங்க. நான் தனியா வந்திருக்கேன். நீங்க மட்டும் தானே சொல்ல போல நான் தனியா வந்திருக்கேன். ஒட்டுமொத்த கூட்டமும் நீங்க தான் மொத்தமா வந்திருக்கீங்க. எல்லாம் தனியா வந்துட்டு தனியா போறவங்க தான். அதனால அது உலகத்திற்கு வர வேண்டிய நிலை அதானே. மான்குட்டி பிடிப்பதற்கு தங்களுடைய மேலான சம்மதத்தை கேட்டு காத்திருக்கிறேன். நானே இல்ல அப்புறம் எப்படி சம்மதம் கொடுக்குறது? ஏன்னா சொல்லுங்க அண்ணன் தம்பி விட்டு 1000 மாடு உங்களுக்கு வரிசையில கொண்டு வந்து நிப்பாட்ட சொல்றேன். ஏதாவது ஒண்ணு நீங்க தேர்ந்தெடுத்து கூட அதை கூட்டிட்டு போகலாம். இல்ல என்ன சொல்லுங்க ஒரு மான்குட்டி நான் கூட முடிச்சுதாரு வேற யாருமே தொட முடியாது. ஏன்? உயிருக்கு உரமானாய், உடலுக்கு இருமானாய், மொழிக்கு மும்மானாய், மலைகளில் நாவானாய், ஆக்கத்தில் ஐமானாய், சுவைகளில் அருமானாய், பதங்களில் எழுமானாய், சித்துக்கும் குரல் என்மானாய், உள்ளம் தத்துக்கும் நோமானாய், பத்தானமானாகி இதுவரை வேறு யாருமே பற்றாதமானாகி, விண்ணாகி மண்ணாகி நீராகி நெருப்பாகி இருதயம் தன்னை உண்டாகி மழை நேரத்தில் அடைஞ்சா கார் மழையும் சேகுளிரும் கலந்தே வாட்டுதே பள்ளியம்மா மல்லியம்மா. கார் மழையும் சேகுளிரும் கலந்தே வாட்டுது வள்ளியம்மா. மழை வருகிறது.
அருமையான சூழ்நிலை. இந்த ஈரத்துக்கு பக்கத்துல இப்படி தனியா இல்லாம ஒரு ஆள் இருந்தா பேச்சு தொடங்கி எப்படி இப்படி இல்லாம இப்படி தனியா விட்டுட்டாங்களே. வருகிறார் நிலத்துறை காவலர். அவர் வருவதற்கு முன்னதாக என்ன தாழ்வு வந்துருச்சு. ஆவோ என்று யோசிக்கின்றார். யோசிக்கானவளியே இங்க வந்திருக்கிறதுல ஒரு ஆளை சமாளிக்கிறதே சிரமம். 3 பேரு பூரா முரட்டு ஆளுங்க. நம்ம அப்படி இல்ல. இது ராஜா முகமது மாமா வந்திருந்தாட்டா அது தெரியாம இருக்க. அவரை கிட்ட தப்பிச்சு போயிட்டாரு. நான் வந்து அப்படியே முடியாது. இதெல்லாம் சமாளிக்கணும்ல. சந்தன பொதிகையில் பெண்கள் என்னும் பெண்ணாள் வந்து வந்து மயக்கி விந்தைகள் செய்கிறார். பெண்கள் என்னும் பெண்ணாள் வந்து வந்து மயக்கி விந்தைகள் செய்கிறார். சந்தன பொதிகையில் பெண்கள் என்னும் பெண்ணாள் ஆரவள்ளி சுரவள்ளி நீலவள்ளி கற்பவள்ளி சோலைவள்ளி மரகதவள்ளி சண்முகவள்ளி ஆனந்தவள்ளி கற்பூரவள்ளி முருகவள்ளி. உங்களுக்கு அப்படியே கடுப்பா இருக்குமே. கொஞ்சம் முடிச்சுட்டாங்கன்னா நம்ம போலாம். மலையில இந்த பாடுபடுத்தாங்க போகணுமே. வழியை சந்திச்சோன்னா மலை மாத்திரம் என்ன போய் தொலைவிடா. நம்மளால வேற பேர் மைச்சிட்டா இருந்தா நேரம் நடையுது ஆச்சு. நமக்கு என்ன நம்ம ஓடிடுவோம். அந்த வயரை பூரா சுருட்டி எல்லாம் தெரியும். சிரமம்னா சும்மா வர்றாங்க அது கிடையாது. அது எல்லாமே சிரமம்னா எல்லாமே சிரமம். சாப்பிட விட சிரமம். வள்ளியுடைய குரலை வைத்து எப்படி வடிக்கிறால் வள்ளியை நேரடியாக பார்த்து விட்டால் இவருடைய கதி உங்க கதியை விட மோசமான கதியா இருக்கும். கதி மொத்தம் எத்தனை கதி மாமா இருக்கு? ஆமா மொத்தம் எத்தனை கதி இருக்கு? கதி அது இப்ப பார்த்தா அதை கதின்னு ஒண்ணு இருக்கு. அது ஒண்ணுதான் நல்ல கதி தான் தெரியுது. கெட்ட கதி எதுவும் தெரியல. திசுரம் சதுசுரம் அந்த சொல்லுவாங்க கண்டம் திசுரம் சங்கீதம் அதுல ஒரு 5 கதி இருக்கு. 5 கதி. அதனால 7 5 35 பொய்யா பிறப்பலாம். ஆமா நிறைய போயிட்டு இருக்காங்க. அது வந்து கால்குலேட் வரியா காவலர் அவரை சந்தித்து மான்குட்டியை தேடி வந்து உள்ளே நுழைந்தது.
ஜப்பான் ஜப்பானா ஐயப்பன் அவன் பேரு ஜெய்யப்பன் மலை பேசுறது நிமிர்ந்து நீண்ட பார்வைக்கும் பார்வையில் நேர்மைக்கும் நேர்மை திறமைக்கும் திறமைக்கும் பொறுமைக்கும் பொறுமையில் பெருமையை காத்துக் கொண்டிருக்கும் மேடுவரே வில்லெடுத்து விளையாடும் மேடுவர் குழுமகனை சொல்லிட துறையாக முத்தம குணத்தவரை வருக. தாங்கள் யார் வந்த காரணத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். என்மான் வள்ளி வள்ளி என்மான் என்மான் வள்ளி வள்ளி முதல் தருவாயம்மா பிடிக்க சம்மதம் தருவாயம்மா பிடிக்காமல் விட மாட்டேன் முதல் தருவாயும் சம்மதம் தருவாயும் ஈரழத்தை தலையெழுத்தாக கொண்ட மான்குட்டியை பிடிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு உங்கள்ட்ட சுருக்கமா சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு சின்ன குழப்பம் வரும். சின்ன 6 எழுத்து 1 எழுத்து ஈரெழுத்து அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமாக சொல்லணும், தெளிவாக சொல்லுவா, விரிவாகவே சொல்லலாம். கம்மனுக்கு எதிரான கால் எழுத்தை தலையெழுத்தாக கொண்ட மான்குட்டியை பிடிக்க வந்திருக்கிறார்கள் பொழுது உங்களுக்கு பாதி புரிஞ்சிருக்கும். புரியுதா இல்லையா? கம்பனுக்கு எதிராக கால் எழுத்தை தலையெழுத்தாக கொண்டதா இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால என்ன பொருள் உங்களுக்கு புரிஞ்சிருப்பீங்க. காவிய புகழ் கொண்ட கழுகுமாவை சுருக்கமா சொல்றேன். காவிய புகழ் கொண்ட கழுகுமாவளை சொந்தக்காரனான் தந்தையின் பேர் வந்தவேடன், தாயின் பேர் வந்தவேடு வச்சிருக்க ஒரு தாய்மாமன் இருக்கிறார். அவர் பேர் நீலமேனி வேடன். அம்மா எனக்கு என்று 2 பெண்மான் குட்டியை உருவாக்கியது. மூத்த குட்டியை நான் ஏற்ற படைத்தலைமை பொறுப்புக்கு மகிழ்ந்து பரிசாக கொடுத்தார். மூத்த குட்டியை அடைந்த எனக்கு இந்த சின்ன குட்டியும் அடைய வேண்டும் என்கிற விருப்பம். நானும் வந்தேன், குட்டியும் பார்த்தேன், குட்டியும் என்னை பார்த்தது. சரி, ஏனோ அதை விலையை கடந்து மறைந்து ஒன்றை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உள்ளே நுழைய முற்பட்டேன். உங்கள் அண்ணா என்னை தடுத்து நிறுத்திவிட்டார். என்ன காரணம் என்று கேட்டேன். இடத்திற்கு பொறுப்பான தலைவி வள்ளி இருக்கிறார், அனுமதி கேட்டு பிறகு பிடிக்கலாம் என்றால் தலைவியான தகவல் வந்துவிட்டீர்கள். அந்த குட்டி எந்த குட்டி என்பதை ஆராய்ந்து அறிந்து கந்தவேடன் தேடி வந்தது இந்த மாநிலத்தில் உணர்ந்து நீங்க சம்மதம் சொல்லணும். காலத்துல வீட்டுக்கு போகணும். நீங்க மட்டும் தான் வீட்டுக்கு போகணும். வீட்டுல தேடுவாங்க. யாரு? உங்களை தானே கொண்டாடி தேடும். உங்க கொண்டாட்டியா? ஆமாங்க. சரி, இருக்கட்டும். அப்ப தேடும் போதே இந்த மாநிலத்தை ஏன் முன்னாடி அப்புறம் என்ன தேடுதுன்னா பக்கத்து ஏற்ற கேள்வி நீங்க வித்தியாசமா கேட்கறீங்க. திருமணமானவர் இப்படி வேட்டைக்கெல்லாம் வந்துருக்கீங்க. ஒரே ஒரு திருமணம் ஆகியிருக்கிறது. ஒரே ஒரு திருமணம். பரவாயில்லைங்க, ரொம்ப பெருமையா பேசுறீங்க. இப்படி ஒரு வேடுவரா, இப்படி ஒரு சாமர்த்தியசாலியா, இவர் ஒரு வேகம் விவேகம் பொருந்திய வேடுவரா இன்னைக்குதான் பல நாள் காக்கா பிடிக்கிற மாதிரி பேசுறீங்க. எனக்கு இப்படி பேசினாங்க கிடையாது, பயமா இருக்கு. இந்த மாதிரி பேசினாங்கன்னாவே தூக்குறாங்கனாவே அடுத்து போட்டு விட்டு அமுக்க போறாங்க நம்மள பள்ளத்துல. அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் உங்களுடைய பழக்க வழக்கம், நம்மளுக்கு அது வராது. சரி, இருந்தாலும் இந்த இடத்துல இந்த கையில ஏதோ அம்புல பேர் வெல் 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 என்பது மருவிதான் முருகன் கையில வச்சிருக்கிறதே வேல். அதை வச்சுதான் அவர் வெற்றி அடைஞ்சாரு. ஏன்னா முருகி நாட்டு தன்மையே ஒரு தன்னை வேடுவது இனத்திற்குன்னு ஒரு அடையாள சின்னம். அது
அப்பேற்பட்ட தன்மையில் இந்த இடத்துல பாருங்க வேட்டையாடுதல் அங்கே அப்ப நாங்க அது வில்லோட சேர்த்துதான் வச்சிருப்போம். ஓஹோ, அம்புதா துணி வில்லு எல்லாம் சேர்த்து. ஆமா. அடுத்து வந்து ஈட்டிங்கிறது தனியா வச்சுக்கலாம். ஆமா. வாய்ங்கிறது தனியா வச்சுக்கலாம். இதையும் தனியா வச்சிருக்கீங்க? இப்ப நீங்க எப்படி வச்சிருக்கீங்க? அது வெறுங்கையா வராட்டி என்ன நீங்க வச்சிருக்கீங்களா? அது மாதிரி நானும் வெறுங்கையாட்டி வரேன். ஓஹோ, சரி. மானை நீங்க பாத்தீங்க, உங்களுடைய மாமன் உருவாக்கினார், அதனால மூத்த குட்டியை உங்களுக்காக கிடைச்சது, இளைய குட்டியை தேடி வந்துருக்கீங்க நீங்களே. ஆனா எங்க தேடி வந்தாலும் தவறுதலான இடத்துக்கு தேடி வந்திருக்கீங்க. மான் இங்க வரல. இது தவறான இடங்களா? உங்களுக்கு இது தவறுதலான இடம். இந்த இடத்துல மானே வராதே. மான்கள் வாழ்ந்து செல்வதற்கான தகுந்த இடம் இது கிடையாது. ஏன்னா மலை சார்ந்த பகுதி, குறிஞ்சி நிலம் எப்பொழுதுமே குளுமையாக இருக்கக்கூடியது. மான்கள் வாழக்கூடிய தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக நீங்க மானை இங்க தேடி வரணும்? வேற எங்கேயாவது காட்டுக்குள்ள போய் முல்லை நிலத்துல தேடி பார்க்கலாம்ல. அப்புறம் மலை சார்ந்த குறிஞ்சி நிலத்துல வந்து மான் வந்து குட்டி ஓட்டு வசிக்காது. ஆமா. ஆனா மேய்ச்சலுக்கு வரும். தங்குவதற்கு வாழிடம் இது கிடையாது. மேய்ச்சலுக்கு வரும். புல் இருக்குல்ல, என்ன புளியா புளி திங்காம இருக்கு மான் தானே. பசுமையான இடத்தை பார்க்கின்ற பொழுது இக்கரைக்கு அக்கறை பச்சை, அதுல மலைங்கிறது உயரமா தெரியும். ஆமா. அப்ப அந்த கீழே இருந்து பார்க்கும் பொழுது மேல ரொம்ப பச்சையா தெரியும். அப்படியே இருந்தாலும் உங்களுடைய விழிகளுக்கு தென்படாமல் எப்படி உங்க மான் உள்ளே வந்திருக்க முடியும்? வரவே இல்லையே. கண்ணிரண்டை யாவர்க்கும் கற்றோருக்கு 3 விழி, என்ன விழி ஏழாகும் ஈவோருக்கு நன்னும் அனந்தம் தவத்தால் அருஞானம் பெற்றோருக்கு அனந்த விழி. கண்கள் எல்லாருக்கும் 2 கண்கள்ங்கிறது பொதுவானது. சரி. கற்றோருக்கு 3 விழின்னு எதை சொல்றாங்கன்னா, ஒரு கடவுளுக்கு சமமா சொல்றாங்க. படிச்சவங்களுடைய கண்ணு கல்விங்கிறது கூடுதலா ஒரு கண்ணு போல. ஆமா. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் அழகு இல்ல, நல்ல நெஞ்சத்தோடு நடுவு நிலைமையால் வரும் கல்வி அழகே அழகு. சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இந்த அழகெல்லாம் கொஞ்ச நாள்ல ஆண்டு போனால் வயது போகும், வயதான தோற்றம் உண்டாகும். ஆளு ஜப்புடி இலவட்ட மாதிரி இருக்காரு அண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் கழுவங்காலி மாதிரி தெரியுறாரு அப்படிம்பாங்க. அடையாப்பா நடைய பழம் பிடிச்சா நடக்கிறாரு. இது மாறும். ஆனா அந்த கல்வி அழகு இருக்கு பத்தியா, இருக்க மெருகு கூடிக்கிட்டே போகும். அதான் கல்வியோட சிறப்பு. முத மிருதங்கான வாசிக்க பழகும் பொழுது ஒரு மாதிரி கத்துக்குட்டு மாதிரி தத்த கப்தான். அடுத்து 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 மிருதங்கத்துல பெரிய அந்த எல்லா நயமும் தெரியும் பொழுது ஆர்வம் அதிகமாக வந்துவிடும். வயது முதிரும், கலை இளமையாயிரும். ஆமா. இது எதுக்கு கூட சொல்றேன்னா, கண்கள் எல்லாத்துக்கும் 2, கல்விங்கிறது கூடுதலா 3ஆகும் போல. என்ன வழி ஆளாகும் ஈவோர்க்கு. ஈவோர்க்குனா ஒரு பொருளை வழங்குபவர்களுக்கு 7 கண்கள்னு இந்த பாடல் சொல்லுது. 7 கண்ணு இருக்குமா? இருக்காது. இருக்கு. நகக்கண் 5, முகக்கண் 2. நன்னும் அனந்தம் தவத்தால் அருஞானம் பெற்றோருக்கு அனந்த விழி அப்படின்னா உங்களுக்கு ஒரு கண்ணு திறக்க போகுது. ஞானக்கண் யாருக்கு? சரியே கிரிய யோகம். இப்ப நீங்க 3வது இடத்துல இருக்கீங்க. அப்படியா? ஆமா. அடுத்து வந்து ஞானம் வந்துச்சுன்னா அந்த கண்ணை திறக்க. அப்பதான் அந்த மான்குட்டியே உங்களுக்கு தெரியும். அந்த கண்ணு பாதி திறந்துச்சு உங்களுக்கு. தாண்டி போய்த்திருமா ஞானமும் கல்வியும் நவீன்ற நூல்களும் ஈனருக்கு உரைத்ததாகுமே அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படியெல்லாம் அறிவாளிக்கும் 3 வழியோ, அறிவாளிக்கும் முட்டாளுக்கும் 2 வழியோ, முட்டாளுக்கும் 1 வழி போல தாங்கள் இவ்விடத்தில் பேசியது எப்படின்னு பாருங்க. ஞானமும் கல்வியும் நவீன்ற நூல்களும் ஈனருக்கு உரைத்ததாகுமே அப்படின்னு சொன்னாங்க. அது போல இந்த கல்வியாகப்பட்டது யாரிடம் எங்கே செல்ல வேண்டும் பாருங்க. 100 பேர் கூடியிருக்கிற அறிவாளிகள் கூடியிருக்கிற இடத்துல ஒரே ஒரு அறிவிழந்தவர் வந்தால் கூட அவர்களே அறிவாளிகளா மாற்றி விடுவார்களா? 100 பேர் அறிவிழந்தவர்கள் இருந்தாலும் கூட ஒரு அறிவாளி வந்தாங்க சிக்கித்தனது எங்க போகணும் எங்க வரணும் அவரையும் சேர்த்து ஒண்ணுலாமா இருந்து போல இந்த இடத்துல நாங்க தேடிய போலாம். சரியானா தவறான இடத்துக்கு வந்ததுன்னு சொன்ன காரணம் என்னன்னா, நீங்க மேய்ச்சலுக்கு வந்திருக்கலாம். ஒருவேளை எங்களுடைய விழிகளையும் மீறி உள்ளே சென்றிருக்கலாம். ரொம்ப நேரம் உள்ள இருக்க முடியாது, வெளியில் ஓடி வந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு உரிமைப்பட்டவர் தேடி வந்திருக்கிறார். எனக்கு சத்தம் கட்ட வந்துருது இல்லையா? அப்ப பாருங்க, மாடு ஆடெல்லாம் வீட்டுல வளர்க்கணும். எப்படி கொஞ்ச நாள் வளர்த்தோமே நம்மளுடைய வாசையும் நுகரும் தன்மை உண்டு. எங்கேயாவது கூப்பிட்டோம்னு நம்ம சத்தத்தை கேட்டே வந்து நின்னா கூட 1000 பேர் உள்ள கூட்டத்துல கூட லிங்கா அப்படின்னு உங்க மாடு வந்துச்சு நம்மால கூப்பிடுறாருன்னு சொல்லி அதே வந்துடும். அப்ப இந்த மான்குட்டி உங்களுக்காக இருக்கிறதுன்னா உங்களுக்காக உரிமைப்பட்டவர் வந்து விட்டாலும் ஏன் வந்திருக்க நம்மள வரல இல்ல வளர்த்திருந்தா அது என்னை அனுசரிச்சு வந்திருக்கும். அப்பதான் வளர்க்கலையா? முதல்ல பார்க்கிறேன். முதல்ல பார்ப்பதே இப்படித்தானே எனக்கு உரிமையானத எங்க உரிமையானதுன்னு சொல்லுங்க. இப்பதான் பாக்குறேன்னு சொல்றீங்க. ஒரு பொம்பளை பிள்ளை சரி மாமா வீட்டுல இருக்கு, நமக்கு உரிமைப்பட்டது. சின்ன குழந்தையில இருந்து பிறந்ததுல இருந்து பாக்கல. நம்ம ஒரு பக்கம் பண்ணிடுறேன் பணி சரி. அப்ப வர்றோம், வந்தா அந்த பொண்ணை நம்ம எடுத்து அவளை போனாலும் நமக்கு தெரியாது. ஆமா, என்னைக்காவது சொன்னா தானே தெரியும். அப்ப நமக்கு உரிமைப்பட்டதுதான். ஆனா அதுக்கு முன்னாடி பார்த்தது இல்ல. உரிமைப்பட்டதா என்றைக்கா இருந்தாலும் அந்த பிள்ளை நமக்கு தான். ஆனா பாருங்களேன், உரிமைப்பட்டது கூட கை நழுவி போகக்கூடிய சமயம் வரும். ஆனா இந்த குட்டி நான் பார்க்கல ஒழிய எப்படி இருக்குங்கிறது
உச்சாந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அங்குலம் அங்குலமா தெரியும். தெரிஞ்சுக்கணும். படிச்சு வச்சிருக்கேன் அந்த அளவுக்கு. ஓ, மான்குட்டியை பற்றி இப்படி படிச்சிருப்பேன்னு நான் நினைச்சு கூட மான்குட்டி யாரு, இந்த மான்குட்டியோட பின்னணி என்ன, இதுக்கு முன்னணி என்ன, இது எந்த இடத்துல இருக்கு, அந்த இடத்தின் தன்மை என்ன, அடுத்து இது எந்த இடத்துக்கு போக போகுது, அந்த இடத்தின் தன்மை என்ன, இவ்வளவு தெரிஞ்சு அதெல்லாம் சொல்ல முடியும். உங்களை மாதிரி ஆளுகிட்ட நின்று பேசணும்னா ஏதோ ஓரளவு தெரிஞ்சுட்டு வந்தாதான் முடியும். இப்ப சொல்றியா பாருங்க, எங்கேயோ போய் இப்பதான் என்னைய குளிக்கல தள்ளுற மாதிரி பயமாரி. இடம் உங்களுக்கு சொந்தமானது. ஆமா, எல்லாம் உங்க கூட்டம் இருக்கிறது பூரா. ஆமா, என் கூட்டம் மொத்த கூட்டம் தான் கிளம்புது பாருங்க. நான் தனியா வந்திருக்கேன், நீங்க மட்டும் சொல்ல போல நான் தனியா வந்திருக்கேன். ஒட்டுமொத்த கூட்டமும் நீங்க தான் மொத்தமா வந்திருக்கீங்க. எல்லாம் தனியா வந்து தனியா போறவங்க தான். அதனால அது உலகத்திற்கு வர வேண்டிய நிலை அதானே. மான்குட்டி பிடிப்பதற்கு தங்களுடைய மேலான சம்மதத்தை கேட்டு காத்திருக்கிறேன். மானே இல்ல, அப்புறம் எப்படி சம்மதம் கொடுக்குறது? என்ன சொல்லுங்க, அண்ணன் தம்பி விட்டு 1000 மாடு உங்களுக்கு வரிசையில கொண்டு வந்து நிப்பாட்ட சொல்றேன். ஏதாவது ஒண்ணு நீ தேர்ந்தெடுத்து கூட அதை கூட்டிட்டு போகலாம். இல்ல எதனா சொல்லுங்க, ஒரு மான்குட்டி நான் கூட முடிச்சுட்டாரு, வேற யாருமே தொட முடியாது. ஏன்? உயிருக்கு ஒருமானாய், உடலுக்கு இருமானாய், மொழிக்கு மும்மானாய், மலைகளில் நாவானாய், ஆக்கத்தில் ஐமானாய், சுவைகளில் அருமானாய், பதங்களில் எழுமானாய், சித்துக்கும் பொருள் என்மானாய், உள்ளம் தத்துக்கும் நவமானாய், பத்தானமானாகி இதுவரை வேறு யாரையுமே பற்றாதமானாகி, விண்ணாகி மண்ணாகி நீராகி நெருப்பாகி இறுதியில் தன்னை ஒன்றாக்கி எவ்வளவா மாறி இருக்கு பாருங்க. ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி நாரதர் போய் கேட்கிறாரு. யார்கிட்ட? நாராயணன் கேட்கிறாரு. இந்த மந்திரத்துக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குன்னு சொன்னாங்களே, ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிறது இது என்ன பொருள், இதுக்கு என்ன அப்படி சக்தி இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்திட்ட போய் கேள்பா அப்படின்னு இருக்காரு. போய் அந்த மரத்திட்ட போய் ஒத்த மரம் தான் இருந்திருக்கு. அவர் சொன்ன இடத்துல ஓம் நமோ நாராயணன் மரம் அப்படியே பட்டு போய் சாஞ்சிருச்சு. அந்த இடத்துல வந்து சொன்னாராம், என்னங்க ஓம் நமோ நாராயணான்னு ஆரம்பிச்சு மரம் நல்லா இருந்த பச்சை மரம் பட்டு சாய்ச்சி போச்சு, இந்த மந்திரம் நல்லதே பண்ணாதா அப்படின்னு. சரி சரி, அங்க ஒரு இடத்துல அவரே நாராயண இடத்துல சொல்றாரு, ஒரு பெரிய புழு முண்டிட்டு இருக்கு, அந்த புழுகிட்ட போய் கேளுங்க. அந்த புழுகிட்ட போய் ஓம் நமோ, புழுகிட்ட போய் கேட்டா அது புழுவுக்கு கண்ணே இல்லை, சாது இருக்கா, ஓம் நமோ நாராயணாங்கிறதுக்கு என்னான்னு கேட்கறதுக்கு முன்னாடியே புழு முண்டிட்டு செத்து போச்சு. அடுத்து ஒரு பறவை மரத்துல பறந்துருக்கு, அந்த பறவைட்ட கேளுங்கிறாரு. அடுத்து ஒரு விலங்கு சொல்றாரு. இப்படியே சொல்லி 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 எல்லாமே செத்து போச்சு, விலங்கு செத்து போச்சு, பறவை செத்து போச்சு. கடைசியா போய் எங்க கேட்கறது பூராமே செத்து போகுது இந்த மந்திரம் சொல்லி என்ன எடுத்து கேட்டா, மகத நாட்டுல மன்னருக்கு ஒரு இளவரசன் பிறந்திருக்கான், அந்த குழந்தைகிட்ட போய் கேளு அப்படின்னு யாரு நாராயணன் சொல்றாரு. நாரதருக்கு பயம். ஆமா, அவரோட கேட்டு குழந்தைக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா நம்மள முடிச்சிருவாங்க, கொன்னே விட மாட்டாங்க. ஏற்கனவே தாடி மீசையை பூரா புடிங்கிட்டே நாரதருக்கு தாடி மீசை இல்லாம இருக்குதுன்னு சொல்லி கதை இருக்கு. இப்ப இவருக்கு ஒரே குழப்பம், போறதா போறது இல்லையான்னு. இல்ல நிச்சயமா இங்க போ, உனக்கு நல்ல ஒரு முடிவு தெரியும். இவர் தெரிஞ்சுக்கணும்னு ஒரே லட்சியம். சரி என்ன ஆனாலும் சரின்னு சொல்லி நாரதர் போய் பிறந்து தவழ், அப்பதான் குழந்தை ஈரங்காயில அந்த குழந்தைகிட்ட போய் ஓம் நமோ நாராயணாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் கேட்கும்போது அந்த குழந்தை பேசுவான், நான் தான் விலங்கா இருந்தேன், நான் தான் பறவையா இருந்தேன், நான் தான் புழுவா இருந்தேன், நான் தான் மரமா இருந்தேன். ஓம் நமோ நாராயணங்கிற மந்திரத்தை கேட்டோம்னா மரமா இருந்த நான் புழுவா மாறினேன், புழுவா இருந்த நான் பறவையா மாறினேன், பறவையா இருந்த நான் விலங்கா மாறினேன், விலங்கா இருந்த நான் ஒரு நாட்டின் மண்ணுடைய குழந்தைக்கு இளவரசன் ஆயிட்டேன். இந்த மந்திரத்துக்கு அப்படி ஒரு சக்தி சொல்லலாம். அப்ப அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களுடைய அந்த மான்குட்டியை பத்தி நீங்க சொன்னீங்களே, எங்க அண்ணன் சொன்னா பிடிச்சு விடுவாரு, உங்க அண்ணன் பிடிக்கிறது பூரா வேற, நான் பிடிக்கிறேன்னா லட்சியம். எங்க நஷ்டம் எடுத்து மந்திரத்துக்கு ரொம்ப சிறப்பான விஷயம் தான் இருக்கு. அப்படிதான் இன்னொரு வாரம் போய் கேட்டாரு, ஐயா எனக்கு ஏதாவது ஒரு முக்தி கொடுங்க, நான் வந்திருக்கேன் அப்படின்னாரு. நான் ராமானுஜன் வந்தேன் அப்படின்னு சொன்னார். அதுக்குதான் இன்னொரு சொன்னாரா, நீ செத்து பிறகு வா அப்படின்னு. நல்ல வார்த்தை ஏதாவது சொல்லுங்க காலகாலா. அவர் சொன்னாரு, ஐயா நான் ராமானுஜன் வந்தேன் அப்படின்னு சொன்னாரா. நான் செத்த பிறகு வாப்பா அப்படின்னாரு. என்னைய இவர் குழப்பறாரு, நம்ம செத்ததுக்கு அப்புறம் இவர் வந்து எப்படி பாக்குறது, இல்ல அவர் செத்ததுக்கு அப்புறம் நம்ம போனாலும் யார்கிட்ட போய் உபதேசம் கேட்கறது அப்படின்னு ஒரு 17 முறை நடந்திருக்காரு இந்த வாசகத்தை சொல்ல. ஆமாங்க, படையெடுத்து போன மாதிரி. ஆனா 17 முறை சொன்னதுக்கு அப்புறம் அப்பதான் யோசனை வந்துச்சு, ஐயா அடியே ராமானுஜன் வந்தேன் அப்படின்னு சொன்னாரா. இந்த சொன்ன வார்த்தையை கேட்ட போதுதான் அவருக்கு உபதேசம் சொன்னாரா, ஓம் நமோ நாராயண நமோன்ற மந்திரத்தை சொன்னா உங்களுக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும் அப்படின்னாரு. வைகுண்ட பதவி உனக்கு மட்டும் கிடைக்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டா பிறருக்கு சொன்னா உனக்கு நரக வாழ்க்கை தாண்டா கிடைக்க மாட்டேது. அந்த ஒரு மந்திரத்தை சொன்னார். இவர் பாக்குறாரு, இந்த மந்திரத்தினால எனக்கு மட்டும் வைகுண்ட வேணாம், எல்லாருக்கும் கிடைக்க
உலகிலும் நான் பெற்ற இன்பம் இப்புவியும் பெறட்டும் என்று எல்லோரையும் அழைத்து அவர்களுக்கு ஓம் நமோ நாராயண நமக மந்திரத்தை சொன்னாங்களாம். என்னப்பா இங்க இருந்து மானுக்காரு கேட்டு வரீங்களா? கமாய்க்கு வரைக்கும் தேடிட்டு வாங்களே. சரி, மானுக்கு சிறப்பு நான் கேட்கணும்னு ஒரு ஆவல் தான். ஏன்னா காலத்தை நேரத்தை நான் ரொம்ப கடைபிடிக்க வேண்டும். ஏதோ கேட்கிறோம் பாருங்க. சிறப்புகள் இருக்கிறது என்பதை ஆயம் முடிஞ்சது. புதஞ்சி முல்லை மதுதம் பாலை என்று சொல்லப்படுகிறது. மாட்டிக்கிட்டாரே திமையிலே தாரே கட்டி போட்டு நடி கண்டாகி சேலே தங்கந்தாயா தேடி வந்த மான பார்க்கணும் ஒரே ஆவல். அந்த மான் எப்படி இருக்கும் என்ற அங்க அடையாள லட்சணம் சொன்னீங்க. சொல்லி வரைந்துள்ள மண்ணில் மறைந்து மூழ்கி கிடக்கும் நுணலும் தன் வாயால் கெடும் என்பது போல நுணலும் அவளை வாயால் கெடுக்கும். எப்படி ஒரு வெண்பா சொன்னீங்க. வானரம் மழைதனில் நிறைய தூக்கடம் தானொரு நெறி சொல்ல தாண்டி பீத்திடும் ஞானமும் கல்வியும் ஈழ குறைகளுடன் இடங்கள்தான். ஏதாவது தெளிவா சொல்லுங்க. அதாவது விருத்தன் வேஷம் உண்டா இல்லையா? உண்டு. இப்ப அடையாளம் பாடிடுவா. ஆமா. ஆளாதுக்கு டைரக்டரா மாறினா அப்புறம் யாருதான் கடைக்கு நாயகன் நீங்கதே. நாயகனா வந்து நீங்க என்ன தரம் அந்த பாடு படிச்சு வச்சிருக்கீங்க. ஆளாளுக்கு இந்த பக்கம் இருந்து ஒரு மாசம் இந்த என்னதான் பண்றது? ஒரு ஆள் கதையை சொன்னாதான் எனக்கு மண்டை வெடிச்சிடும். வானரம் மழைதனில் நனைய. என்ன அந்த கதையில உங்களுக்கு என்ன பிரச்சனை? அருமையான கதை. இதை நான் சொல்லணும். அப்படியே குரங்கு மழையில நனையுதுன்னு சொல்லி கூப்பனாங்குருவி கூட்டுக்குள்ள இருந்துட்டு குரங்க ஏன் நினைச்சிட்டு இருக்கணும்? வீடு கட்டிட்டு பேசாம இருக்கோம் தானே. நம்ம ரெண்டு பேரும் அது அப்படிலாம் சொல்லல. கூடு கட்டுறது எப்படி நான் கத்து கொடுக்குறேன். நான் எப்படி கூடு கட்டிருக்கேன்? உன்னோட சின்ன ஆளுதான் நீ, என்னோட பெரிய பெரிய ஆளா இருக்கிறியே அப்படின்னு சொல்லி இப்படி பேசிட்டு இருக்கும் போது என்னாச்சுன்னா குரங்குக்கு கோவம் வந்துருச்சு. டென்ஷன் ஆயிடுச்சு. குரங்கு கோவம் வந்துருச்சு. இதை மட்டும் ஆமா இல்லாட்டி போட்டுருவாங்க கமெண்ட்ல. என்ன ரொம்ப பேருக்கு புரிய மாட்டேங்குது. அதை சொன்னாதான் புரியுது. தமிழ்லயே முழுமையா பேசினப்ப இங்க இருக்கிறவங்களுக்கே அவனுக்கு சொன்ன ஆப்பிள்னு சொல்றோம்ல, அது தமிழ் பேரா? இல்ல அதுக்கு தமிழ்ல ஒரு பேர் இருக்கும்ல. சரிங்களா? அடுத்து வந்து ஆரஞ்சுங்கிறோம்ல, ஆரஞ்சுங்கிற தமிழ் பேரா? கமலா பழம் எதை சொல்லுவாங்க அதுக்கு பேரு? என்ன பழம்? கமலாங்கிறது அது வேற. அது உரிச்சு சாப்பிடுறது. அது பழம், அதுக்கு பேர் அப்படித்தானே சொல்லுவாங்க. அப்ப இந்த சோப்புங்கிறோம்ல, சோப்புக்கு தமிழ் பேர் தமிழ்நாட்டுக்குள்ளதானே இருக்காங்க. சோப்பு என்னன்னு யாராவது சொல்லுவோம். யாருன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். சவர்க்கார கட்டி. சவுக்கார பழலை கட்டி. சவர்க்கார கட்டின்னு. ஆமா, அது பழைய சொன்னது வள்ளலை கட்டி. பொதுவா சவுக்காரம்ங்கிறது ஆமா இதெல்லாம் முன்னாடிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப தமிழ்லயே முழுமையாதான் பேசணும்னா வாய்ப்பு ரொம்ப குறைவு. யாரும் இல்ல மாமா, பதிவாயிட்டு இருக்கு மாமா. உங்களை மாதிரியா நல்லா யோசனை இல்ல மாமா. அது சொல்றேன் சீனி
முடிக்க தெரியுதா? இல்ல இல்ல தாங்க உங்க நாள் எப்படிங்க? அதான் டைரக்டர் 15 டைரக்டர் மொத்தம். அது நல்லா இருக்கா கேட்டுருக்க. அப்ப அந்த குரங்கு குட்டையும் இந்த குருவி குட்டையும் குரங்கு தவி பிச்சை எந்திரிச்சான். இதை எதுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்றேன்னா, எதுக்கு சொல்றீங்க? மழையில நனையாம இருக்கணும்னு சொல்றது ஒரு தப்பா? அது யாருக்கிட்ட சொல்லணும்னு ஒரு நியாயம் இருக்குல்ல. மாடு வேணாம்னு சொன்னா நீங்க கேட்க போறீங்களா? எனக்கு இந்த மாடுதான் வேணும் புடிவாத்தோட இருந்தா நான் என்னத்த சொல்லுறது? எல்லாம் நல்ல மனுஷனா சேர்த்திருக்க பாருங்க. அதான் சிறப்பு என்னன்னா, அதான் தம்பி அது மாடுக்குள்ள அடையாளம் சொல்றேன் கேளுங்க. காயாதம் கானகத்தே நின்றுலாவும் நின்றுலாவும் காரிகே மேவும் கனடைந்து நறுசந்தனம் உலகம் தமிழும் கவன் பிடித்து கையை வலிக்குமே காலம் வலித்திட கை நோக கவன் பிடித்து ஆலோலமாலோலன் அரும்புரல் வீசும் குயிலே குயிலே பாலோடு தேன் கலந்தது போல் என்னை கூடினர் பாங்கு பெற மான்மான் என்று வந்தவன் உந்தன் மாப்பிள்ளை வம்சத்திலே பார்த்தோம்ல பார்க்காத மாத்தாட்ட பார்க்கணும். பார்த்ததே பார்த்துட்டு நல்லா இருக்கும். அது என்னமோ சொல்றது நியாயம்தான். உந்தன் மாப்பிள்ளையே நான் வேறால காதலிக்கிறேன். 5 வயசுல அவருதான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு முடியாத கண்ணப்பட வந்தவன் நேர்ல வர மாட்டாங்க. அவர் பெயர் என்ன? பேர்லாம் சொல்லக்கூடாது. காதலிக்கும் பேரை சொல்லலாமா? மனசுல நினைச்சு விட்டாலே அதை சொல்லக்கூடாது அல்லவா? மறைமுகமான மலைகளுக்கெல்லாம் சொந்தக்காரன் அவன் தான். நோக்கும் பெண்ணே நோக்கும் பெண்ணே ஆவியே சதியே ஆவிய என்னுயர்ந்த ஜீவிய மன்மதன பாவிய மலர்கனை கோவிய வசுரன் பெண்ணே ஆய நோக்கும் பெண்ணே மாய வேட கோடா மாய வேட கோடா நங்கை என்னிடத்தில் வந்து சங்கை இளங்கொட்டை இல்லை இதமாக பெற்று இங்கே நின்றதால் கூட மாய வேட
ஓடியா. அண்ணா ஆம்பளைய போடான்னு கட்ட போற புடிச்சனா போடான்னு சொல்றீங்க. அண்ணா அவ்வளவு உனக்கு அண்ணா ஏய், இருங்க. இந்த பாடு கடப்பாட்டுல வச்சு இப்படி வந்தா எச்ச பாருங்க. அண்ணன் கூப்பிடமோ வர்றதா இல்லையா? நம்ம மட்டும் வந்து மத்த நேரம் விட்டாராங்க. மத்த எழுதி வரங்க. போகுமையா. பாயும் தென்முதலாவே பாயும் தென்முதலாவே பாக்கிய பிரஜனை ஓங்கிய வைத்தவன் எங்கிய நிற்கவனும் பக்கமாடி பக்கமாடி ஆயலோட்டும் போகுமையா. அண்ணா போகும் நினைப்ப இது பூரா ஒப்பிக்காட்டி எனக்கு இல்ல நிறையா நடத்தாலப்பா முக்கியம் ராஜபாடி போட போறேன். பூரண சந்திரிகை போதி முல்லாசமாய் வருவாய் அடி மாதரதி பூரண சந்திரிகை போதி முல்லாசமாய் உணர வருவாய் அடி அம்மா சொல்றாங்க தரம் இல்லாத பின்மொழியாடுதல் தரம் இல்லாத பின்மொழியாடுதல் சம்மதமில்லை எங்கறிவாயடா சம்மதமில்லை. நானே சொல்லி வேகால காதலிக்கிறேன். 5 வயசுல அவருக்காக காத்திருக்கேன். உயரமான இடத்துல இருப்பார். பார்ப்பது கோடான கோடி கண்கள் வேண்டும். அவர் அவரை பார்ப்பதற்கே சம்மதமில்லை என குறைப்பாயதை சம்மதமில்லை என குறைப்பாயதை இந்த பருவம் போகலாமா இந்த பருவம் போகலாமா என் சூழ்நிலை தெரியாம ஈரக்கடிக்கு என்னது ஈரக்கடிக்கிறதுக்கும் என்ன ஈரடிக்கு நட்டமறியனும்